இந்தியா என்ற பெயருக்கு மிகவும் பழமையான ஒரு வரலாறு உள்ளது. அது என்னன்னு யாருக்காவது தெரியுங்களா? தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இந்தியாவுக்கு வேருன்னு பார்த்தா அதுக்கு சிந்து நதி தான். சிந்து நதினா உங்களுக்கு தெரியும். இப்போ பாகிஸ்தான் ஓடிட்டுருக்கிற நதி தான் சிந்து நதி. அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிந்து, இந்தஸ், இந்தியா, இதுதான் ஒரு வளர்ச்சி. பழங்காலத்தில் பாகிஸ்தானில் ஒரு சிந்து நதினு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதுதான் அது. வேதகால இந்தியர்கள் அந்த நதியை சிந்து என்று அழைத்தார்கள். பின்னர் பாரசீகர்கள் சிந்தே ஒளி சா என்பதை ஹா என்று உச்சரித்து அதை இந்து என்று கூறினார்கள். அந்த நதிக்கு அப்பால் வாழும் மக்கள் இந்துஸ்தான் என்ற பெயரில் அறியப்பட்டனர். கிரேக்கர்கள் அதை இண்டஸ் என்றும் ரோமானியர்கள் அதை இந்தியா என்றும் அழைத்தனர்கள். அதிலிருந்து தான் ஆங்கிலத்தில் இந்தியா என்று பெயர் வந்தது. இந்தியா என்ற பெயர் வெளிநாடுகளில் பரவல். அது எப்படின்னா, அலெக்சாண்டர் மகான் அவரெல்லாம் எந்த நூல் எழுதினாலும் இந்தியாவுடைய நூலை அவர் இண்டஸ்ன்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ரோமானியர்கள் இதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்தியா என்ற தங்கள் நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். இது அப்புறம் நாளடைவில் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியது. பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தியா என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது. சுருக்கமாக, வேத காலத்தில் சிந்துங்கிறது ஒரு நதியின் பெயராக தான் இருந்திருக்குது. பாரசீகங்கிறதுல இந்து, சிந்து நதிக்கு பின் உள்ள மக்கள்னு சொல்லியிருக்காங்க. கிரேக்கத்தில் இந்தோஸ், சிந்து நதியின் ஒரு பகுதி. ஆங்கிலம், இந்தியா, அந்த முழு நாட்டை குறிக்கும் பெயராக மாறியது. அது மட்டும் இல்லாத இந்தியாவுக்கு மற்ற பெயர்களும் உள்ளது. பாரதமும் சொல்கிறாங்க, இந்துஸ்தானும் சொல்கிறாங்க. பாரதங்கிறது மகாபாரதத்தில் வரும் ஒரு பாரத குலம் என்ற அரசு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெயர் தான். அது இப்போ கூட அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தா இருக்கும், இந்தியா தட் இஸ் ஏ பாரத் என்று. அதே இந்துஸ்தானுங்கிறது பாரசீகர்கள் வழங்கிய பெயர்கள். இதன் பொருள் இந்துக்கள் வாழும் நிலம். இது ஒரு வரலாற்று பெயராக தான் இருக்குது. எதுலேயும் ஆர்டிக்கிளில் கிடையாது.